Om Sharanabhava. Good morning, brothers and sisters. I am handling the subject CE 8012 Construction Planning and Scheduling. இன்றைக்கி எத்தனாவது கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து கிளாஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்த டாபிக்ஸை ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கிளாஸில் டாபிக்ஸ் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் கோடிங் சிஸ்டம். கோடிங் சிஸ்டம்ன்றது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஒரு நம்பரிங் சிஸ்டம். நம்பரிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வாய்மொழி எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் சிஸ்டத்தையே போகிறோம். செகண்ட் ஒன் மாஸ்டர் ஃபார்மேட். மாஸ்டர் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் தான் பார்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 டிஜிட் ஃபார்மேட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் எடுத்துருப்போம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸில் 3 டிஜிட்டில் எப்படி டினோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22-200-400. ஓகேங்களா? அந்த 22 எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா? 200 எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்குடைய எக்யூப்மெண்ட்டை டினோட் பண்ணுது. ஓகே, 300 என்ன டினோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஒர்க்குடைய டெஸ்டிங்கை டினோட் பண்ணுறது. 22, 200, 400 இருக்கும். 22ன்றது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்குடைய ஆக்டிவிட்டீஸ், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு. 200ன்றது உங்களுடைய எக்யூப்மெண்ட்டு. 400 பார்த்தீங்கன்னா டெஸ்டிங். அதுதான் கீவேர்ட்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி தான் என்ன பண்ணுவாங்க மாஸ்டர் ஃபார்மேட்டில் நம்ம போட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் கோடிங். என்ன பர்பஸ் இருக்குது கோடிங்கில் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஃபோர்த் ஒன் கேட்டகரிஸ் அவைலபிள் இன் கோடிஃபிகேஷன். என்னென்ன 2 கேட்டகரிஸ் அவைலபிள் இன் கோடிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு ஒன் ப்ராஜெக்ட் இன்டர்ஃபேஸ் கோட்ஸ். செகண்ட் ஒன் டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபைட் கோட்ஸ்ன்னு பார்த்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி யூனிட் 1க்கான நோட்ஸ் நான் அப்லோட் பண்ணியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 16 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கேன், ஒரு ரெட் லைனில் மார்க் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின். அதை கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்குங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 2. யூனிட் 2ல் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூலிங் ப்ரொசீஜர் அண்ட் டெக்னிக்ஸ். இல்லை பார்த்தீங்கன்னா ஷெடியூலிங்னா என்னது, திட்டமிடுறது. திட்டமிடுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த யூனிட்டில். அந்த பார்த்திங்கன்னா ஷெடியூலிங் டெக்னிக்ஸ். ஷெடியூலிங்க்கு ஏதாவது டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணுறோமா, என்னென்ன டெக்னிக்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் இந்த யூனிட் 2. யூனிட் 2வில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்றத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ரிலவன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெடியூல்ஸ், பார் சார்ட்ஸ், critical path method, calculation for critical path scheduling, activity float and schedules, presenting project schedules, critical path scheduling for activity on node and with leads, lag and windows, calculation for scheduling with leads, lags and windows, resource oriented scheduling, scheduling with resource constraint and precedence, use of advanced scheduling techniques, scheduling with uncertain duration, crashing and time cost trade-off, improving the scheduling process. Next, introduction of application software. இந்த யூனிட்டில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூலிங்னா என்ன அப்படின்னு படிப்போம். நெக்ஸ்ட்டு பார் சார்ட். அந்த ஷெடியூல் போடுறதுக்கு நம்ம பார் சார்ட்டுன்றது யூஸ் பண்ணுவோம். பார் சார்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் பாத் மெத்தடுடைய கால்குலேஷன்ஸ் வந்து இதில் போடுவோம். ஓகேங்களா? கிரிட்டிக்கல் பாத் மெத்தடுடைய ஷெடியூலிங்க்கான கால்குலேஷன்ஸ் போடுவோம். ஃப்ளோட்னா என்ன, இது எல்லாமே நம்ம கிரிட்டிக்கல் பாத் என்னென்னா லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். திருப்பியும் அகைன் ஒரு கிளாஸில் ரீகால் பண்ணிவிட்டு இதுக்கான ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். அந்த ஃப்ளோட்லாம் என்ன, ஷெடியூலுடைய ஆக்டிவிட்டி ஷெடியூலிங்னா என்ன, என்னென்ன ப்ராஜெக்ட் ஷெடியூல்ஸ் இருக்குது, கிரிட்டிக்கல் பாத்தில் ஏஓஎன்னு பார்த்தோம், ஆக்டிவிட்டி ஆன் நோடுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இது சிபிஎம் மெத்தடில் நம்ம படிப்போம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் மிக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இதில் ஷெடியூலிங் என்னென்ன டைப் ஆஃப் ஷெடியூல் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம படிப்போம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்.
இந்த ஷெடியூலிங்க்கு ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோமா, அது எந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், அண்ட் தென் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பிளேஸில் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் மெயினாக பார்க்கும்போது என்ன டாபிக் ஷெடியூலிங், என்ன டைப்ஸ் ஆஃப் ஷெடியூலிங் இருக்குன்றதை பார்ப்போம். ஓகேங்களா. செகண்ட் ஒன் கிரிட்டிக்கல் மாத் மெத்தட். அந்த கிரிட்டிக்கல் மாத் மெத்தடுடைய என்னென்னலாம் எப்படிலாம் வந்து கிரிட்டிக்கல் மாத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். பார் சார்ட்னா என்னென்னு பார்ப்போம். அவ்வளோதான் இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறது. நெக்ஸ்ட்டு ஷெடியூலிங்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஷெடியூலிங்னா என்னது? திட்டமிடுதல். என்ன டெஃபினிஷன் பண்ணு. ஷெடியூலிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அரேஞ்சிங், controlling and optimizing work and workload in a production process or manufacturing process. ஜென்ரலாக நம்ம சைட்டில் இருக்கும்போது ஷெடியூலிங் என்ன சொல்லுவோம்? ஒரு திட்டமிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம்? ஷெடியூலிங் சொல்லுவோம். இந்த ஷெடியூலிங்கில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை எப்படி செயல்படுத்துகிறோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். யூனிட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? இப்போது ஃபவுண்டேஷன் இருக்குது, இப்போ சப்ஸ்ட்ரக்சர் இருக்குது. சப்ஸ்ட்ரக்சருக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஒர்க்ஸ்லாம் கீழே பிலோ த கிரவுண்ட் லெவலில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போடுவாங்க, ஃபுட்டிங் போட்டுருவாங்க, பிளிந்த் லெவல் போடுவாங்க. இது எல்லாமே இந்த ஒர்க்கை எப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றியும், எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம், எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம், எவ்வளோ பேர் வேலைக்கு தேவைப்படுறாங்க, ஒர்க் லோட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத திட்டமிடுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூலிங். நெக்ஸ்ட்டு ஷெடியூலிங் இஸ் யூஸ்டு டு allocate plant and machinery resource, plan human resource, plan production process and purchase material. இந்த ஷெடியூலிங் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படுது, எவ்வளோ பிளான்ட்டு தேவைப்படுதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காகவும், எவ்வளோ நம்பர் ஆஃப் லேசர்ஸ் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் செய்ய தேவைப்படுறாங்கன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும், எப்படி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் செயல்பட போகிறோம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காகவும், ஒரு பொருள் வாங்குவதற்காக திட்டமிடுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூலிங்குடைய யூசஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஷெடியூலிங் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்ராமில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா ஷெடியூலிங் இப்படி போட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஒரு ப்ராஜெக்டில். பாருங்கள், டாஸ்க்கு கொடுத்துட்டாங்க. டாஸ்க் என்ன பண்ண நம்பர் ஆஃப் டாஸ்க்குன்னு சொல்ல இதில் பார்க்கும்போது ஸ்மால் பில்டிங் 33 days ஆகும். ஒரு சின்ன பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 33 days ஆகும். இது வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்? சைட் ஒர்க்ஸ் நடக்கும். செகண்டு ஃபவுண்டேஷன், ரஃப் ஃபார்மிங் நடக்கும். எக்ஸ்டீரியர் வால், ரூஃபு, ஹெச்ஏவிசி, அதுக்கு சப்டிவிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்ஸ் எல்லாமே டியூரேஷன் 33 நாள் இருக்கும். இந்த ஒர்க் நடக்கிறது நாள் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிற பற்றியா எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் சொல்லியாச்சு. இப்போ இந்த 2, 4, 6லாம் டைமிங் மீன்ஸ் எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ டேஸ் ஆகும் ஒர்க் முடியறதுக்கு அப்படின்ற பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ண 33 days ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. செகண்ட் ஒன் சைட் ஒர்க் நடக்க 2 days போதும். ஓகேங்களா. ஃபவுண்டேஷன் பாருங்கள் 2 daysக்கு மார்க் பண்ணியிருக்காங்களா ரெட் கலர் ஸ்கெட்சில். ஃபவுண்டேஷன் ஒர்க் நடக்குது. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா சைட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? 2 daysக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? ஃபவுண்டேஷன்ஸ் போட முடியும். ஃபவுண்டேஷனுக்கான டியூரேஷன் எவ்வளோ? 4 days. அப்போ 2 முடிஞ்சோடனே 4க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் தென் 4லேருந்து 6 வரைக்கும். ஓகே, 4 days டைமு. நெக்ஸ்ட்டு ரஃப் ஃப்ரேமிங் பண்ண அது ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஒர்க்கு பண்ண முடியும். 6 எண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறோம். எண்ட் பண்ணதுக்கப்புறம் 12 கம்ப்ளீட் பண்ணுறோம். எக்ஸ்டீரியர் வால் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 days ஆகுது. எக்ஸ்டீரியர் வால் ரஃப் ஃப்ரேமிங் பண்ணுறதுக்கு கூடவே என்ன பண்ணலாம்? அன்றைக்கி அப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுதான் இங்கே மென்ஷன். இது பாருங்கள், இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள். 8th பாருங்கள். 8th daysல பார்த்தீங்கன்னா ரஃப் ஃப்ரேமிங் நடக்குது. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபவுண்டேஷன் முடிகிறப்போவே நம்ம ஃப்ரேமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். 12th முடியுது. தட் இஸ் 6 days தேவைப்படுது ரஃப் ஃப்ரேமிங்க்கு. அது கூடவே நம்ம எக்ஸ்டீரியர் வால் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. எக்ஸ்டீரியர் வால் போட எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணால் அந்த 8th ஸ்டார்ட் பண்ணி அண்ட் தென் பார்த்திங்கன்னா 11 days கொடுத்துருக்காங்க எக்ஸ்டீரியருக்கு. 2, 4, 6, 8, 10. அது நான் 8 to 16 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வரும். அந்த 8க்கு டாட் வச்சுருக்காங்களா 11 இருக்குது பாருங்கள்.
இதில் 11 days ஆஃப் ஒர்க்கு. ஒரு ஒர்க்கு நடக்கும்போது இன்னொரு ஒர்க்கையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஷெடியூலிங் டயக்ராமில் நம்ம காட்ட முடியும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஷெடியூலிங். நோக்கம் என்ன, ஷெடியூலிங்குடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஷெடியூலிங் மீன்ஸ் புட்டிங் த பிளான் ஆன் கேலண்டர் பேசிஸ். ஷெடியூலிங்னா திட்டமிடுறது எதை பேஸ் பண்ணி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேலண்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம். செகண்ட் பாயிண்ட், a project network shows the sequence and interdependencies of activities, their time and their earliest and latest completion time, but this needs to be scheduled to determine the commencement and termination dates of each activities. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் நெட்ஒர்க்ஸ் எதை ஷோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்வன்ஸ்னால் என்ன, வரிசை. இந்த ஒர்க்குக்கு அப்புறம் இந்த ஒர்க்கு, இந்த ஒர்க்குக்கு அப்புறம் இந்த ஒர்க்கு, இல்லை இந்த ஒர்க்கு கூட பேரலாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது சொல்கிறது தான் என்ன பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸு. அண்டு இன்டர்டிபெண்டன்சி ஆஃப் ஆக்டிவிட்டீஸையும் டைமும் சரி, இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், லேட்டஸ்ட் டைம் இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுவோம், நம்ம ஷெடியூலை போடுவோம். அதை ஷெடியூல் போடுறத வச்சு ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் டேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா போடுவோம். இதுதான் மெயின் நோக்கமாக வச்சுட்ருக்கு இந்த ஷெடியூலிங். நெக்ஸ்ட்டு, யூஸிங் ஆப்டிமம் ரிசோர்ஸ் ஆர் ஒர்க்கிங் வித்தின் ரிசோர்ஸ் கன்ஸ்டன்ட். இது அப்படின்னு பார்த்தா எவ்வளோ ஒர்க்கர் தேவைப்படுறாங்க, எவ்வளோ ரிசோர்ஸஸ் மீன்ஸ் எக்யூப்மெண்ட், மெட்டீரியல் எல்லாமே சொல்லுவோம். நம்ம ரிசோர்ஸஸ்னால் எவ்வளோ ஆப்டிமமாக மெட்டீரியல் தேவைப்படுது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக இந்த ஷெடியூலிங் யூஸ் ஆகுது. இட் இஸ் எ டைம் டேபிள் ஆஃப் ஒர்க். இது ஒரு டைம் டேபிள் ஒர்க்காக இருக்கும். ஓகே. Next, a basic distinction exists between resources-oriented scheduling techniques. Scheduling பார்த்தா அப்படின்னு பார்த்தா resources-oriented techniques. Okay. Next, a project is divided into number of operation. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒர்க்கு மட்டும் ஒரே ஒரு ஆப்ரேஷன் மட்டும் நடக்காது. நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன், நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனாக எதை டினோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை தான் பேஸ் பண்ணி இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட். இதுதான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஷெடியூலிங். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜஸ் ஆஃப் ஷெடியூலிங். என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது ஷெடியூலிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், பை ஸ்டடிங் ஆஃப் எனி ஒர்க் அண்ட் தி மெனி ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வி கேன் சூஸ் தி பெஸ்ட் ஒன். ஒரு ஒர்க்கு பண்ணும்போது அது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இருக்கும். சரிங்களா, அதில் நம்ம பெஸ்ட்டு ஒன்றை சூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இந்த ஷெடியூலிங்குடைய அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு ஒன். Second one, gives a clear idea regarding the requires materials and equipment at different stages of work. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கும் போது நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் நடக்கும்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒவ்வொரு ஒர்க்குக்கு கம்மியாக இருக்கும் லேபர்ஸ் தேவைப்படும், ஒரு ஒர்க்குக்கு அதிகமாக லேபர்ஸ் தேவைப்படும். அதை கிளியர் ஐடியா நம்ம இந்த ஷெடியூலிங் போடுறதால நமக்கு கிடச்சிடும். இவ்வளோ பேர் இந்த ஒர்க்குக்கு தேவைப்படுறாங்க, இவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படுது, இவ்வளோ எக்யூப்மெண்ட் தேவைப்படுறத நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது செகண்ட் அட்வான்டேஜ். தேர்ட் ஒன், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் இஸ் ஆப்டிமைஸ். எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க நம்ம கிளியராக ஆப்டிமைஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, actual process of the work is monitored with the actual plan. actual planல ஆக்சுவல் பண்ணால் என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும் இந்த ஷெடியூலிங் போடுறதுனால. இஃப் தேர் இஸ் எனி டிலே, ப்ராப்பர் ரெமிடியல் மெஷர் கேன் பி டேக்கன் டு அவாய்ட் சச் டிலே. இப்போ சப்போஸ் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதாவது இந்த இடத்துல டிலே ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு ரெமிடியல் மெஷர் பண்ணிவிட்டு அந்த டிலே ஆகாமல் தடுக்கிறதுக்காக நம்ம இந்த ஷெடியூலிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்பஸ் ஆஃப் ஒர்க் ஷெடியூலிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். த பார் சார்ட் டைப் ஒர்க் ஷெடியூல் ப்ரொவைட் எ சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் த ஒர்க் பிளான் விச் கேன் ஈஸிலி be understood by all the concerned with the planning, coordination, execution and control of the project. நம்ம ஷெடியூலில் எது மூலயமா போடுறோம், எந்த சார்ட் மூலயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் சார்ட் மூலயமா தான் போடுறோம். இது ப்ரொவைட் ஒர்க் பிளானை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம
ஷெடியூல் போடுறோம். இந்த பார்த்து இந்த ஷெடியூல் பண்ணால் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டுட் பிளான் பண்ணுறது ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் கோஆர்டினேஷனாக ஒர்க் பண்ணுறதுக்காகவும் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்காகவும் கண்ட்ரோல் ஆஃப் த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து ஷெடியூல் போடுறோம். 2 பேசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், இட் வேலிடேட் த டைம் அப்ஜெக்டிவ்ஸ். நேரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கும் போது அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஒர்க் ஷெட்யூல் ஷோ த பிளான் சீக்வன்சி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டேட்டா வைஸ் வைல் புட்டிங் த ஒர்க் பிளான் ஆன் ஏ கேலண்டர் பேசிஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஷெடியூல் எதை ஷோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்வன்சி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்குக்கு அப்புறம் இந்த ஒர்க்கு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைட் கிளியரன்ஸ்க்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் பண்ணணும். ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன போடுவோம், பிசிசி ஒர்க்கோ எஸ்சிசி ஒர்க்கோ எது போடுவோன்றத இதுக்கு அடுத்து அந்த ஒர்க்கு அப்படின்றத சீக்வன்சி ஆஃப் ஒர்க்ஸை நம்ம போடணும். டேட்டா வைஸ் வைல் புட்டிங் த ஒர்க் பிளான் இஸ் கேலண்டர் பேசிஸ். இதோடைய டேட்டாஸ் எல்லாமே நம்ம எதை பேசிஸில் போடணும், கேலண்டர் பேசிஸில் தான் போடணும். அப்படி இட் டேக் இன் டு த அக்கவுண்ட் ரெடியூஸ் எஃபிஷியன்சி ஆஃப் ரிசோர்ஸஸ் டு அட்வர்ஸ் கிளைமேட் சேஞ்சஸ் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ். இதில் பார்க்கும்போது காலநிலை மாற்றமும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டைம் பேசிஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஒர்க்கை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இட் எவால்வேட் த இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஷெடியூலிங் கன்ஸ்டன்ட். இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிலே ஆகும். அதை மதிப்பிடுறதுக்காக தான் இது நம்ம போடுறது. ஓகேங்களா? சப்போஸ் இந்த இடத்துல ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது ஆல்டர்னேட் சொல்யூஷன் எம்ன்றதை நம்ம ஷெடியூலிங்லேயே நம்ம சொல்லிடுறோம். அதுதான் இந்த மெத்தட். A work schedule break out the implication of constraint and enable preparation of the plan work within the framework of this constraint. ஒரு இடத்துல வந்து எனக்கு லேட் ஆகுது, ஒர்க்கு வந்து லேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வேறு ஒரு வேலையை அந்த இடத்துல தயாரிக்க வந்து வேறு ஒரு வேலையை செய்யறதுக்கு வந்து இந்த ஷெடியூலிங் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஒர்க் ஷெடியூலிங் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஒர்க் ஷெடியூலிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டைம், செகண்ட் ஒன் மேன் பவர், தேர்ட் ஒன் மெட்டீரியல். இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டிலே ஆச்சுனாலும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது லேட் ஆகும். மேன் பவர் வந்து கரெக்டாக இல்லைனாலும் அந்த கரெக்ட் டைமுக்கு வந்து ஒர்க் பண்ணாலும் அவங்க லீவ் போட்டாலும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் பண்ணனாலும் அந்த ஒர்க் வந்து டிலே ஆகும். மெட்டீரியல் வந்து கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணுற நேரத்துக்கு வந்து சேரலனாலும் என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து டிலே ஆகும். இந்த ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் கேரி டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் த இம்போஸ்டு டேட். திஸ் டேட் மே இன்க்ளூட் த கன்ஸ்ட்ரெயின்ட் ஆன் ஸ்டார்ட் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஒரு ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துருப்போம். அந்த டைமர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா தான் நம்மளால் ஒர்க்கை வந்து கரெக்ட் டைம் கூட ஷெடியூல் போட்ட டைம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். இல்லை அதர்வைஸ் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் வைஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியாது அந்த டேட்குள்ளே. இப்போ இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் 2 days ஃபார் எக்ஸ்கவேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கோ 2 days டைம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்கவேஷன் பெரிய லார்ஜ் ப்ராஜெக்ட்டு எக்ஸ்கவேஷன் பண்ணுறதுக்கு 2 days டைம் அப்படின்னா 2 days டைமில் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த ஒர்க்கு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது டிலே ஆச்சு, 3 days ஆச்சு அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிலே ஆகும். இதுதான் டைம். நெக்ஸ்ட்டு மேன் பவர். மேன் பவர் இஸ் த ஒன் ஆஃப் த மெயின் இன் த சக்ஸஸ்ஃபுல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். மேன் பவர் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை எக்ஸிக்யூஷன் பண்ணுறது மெயினாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேன் பவர் தான். த ideal labor of time is paid for and the sticks and the breakdown of work are kept in view of manpower. manpower இல்லை அப்படின்னாலும் அந்த ஒர்க்கை என்ன பண்ண முடியாது, எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்க முடியாது. அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான லேபர்ஸ் அந்த இடத்துல இருந்தால் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து கரெக்ட் டைமில் என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். இது நெக்ஸ்ட்டு மெட்டீரியல். Construction material are increasingly becomes scarce and their procurement is the time consuming process. மெட்டீரியல் வந்து அந்த கரெக்டான டைமுக்கு நம்ம இருந்தால் மட்டுமே தான் என்ன பண்ண முடியும், அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூலிங் முன்னாடியே போட்டுருவோம். அந்த ஷெடியூலிங் போகிறதுனால இந்த ஒர்க்கு இன்றைக்கி நடக்குது, நான் மறுநாள் என்ன வேறு ஒர்க் நடக்குது அப்படின்னா மறுநாள் நடக்க வேண்டிய ஒர்க்குக்கு மெட்டீரியல் இருக்கான்றது செக் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் இல்லை அப்படின்னா முதல் நாளே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. The schedule aids to the forecasting of material and the timely supplied determine the economics and progressive work.
நம்ம அந்த டைமுக்கு அந்த மெட்டீரியல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒர்க் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே டிலே ஆகிடும். அப்படி டிலே ஆகுறதுனால இந்த ஒர்க்கு டிலே ஆகுறதுனால மற்ற இருக்கிற எல்லா ஒர்க்குமே அடுத்தடுத்த ஒர்க்கில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிலே ஆகும். அப்படி டிலே ஆகுதுன்னா இப்போ ஹோல் ப்ராஜெக்டே என்ன ஆகும், என்னுடைய கம்ப்ளீஷன் அண்ட் போட்ட டைம் ஷெடியூலுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி என்னால் முடிக்க முடியாது. ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிக்க அப்போ ஹோல் ப்ராஜெக்டே என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா டிலே ஆகும். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபேக்டர் அஃபெக்டிங் ஒர்க் ஷெடியூலிங், டைம், மேன் பவர், மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு பார் சார்ட்னா என்னென்னு பார்ப்போம். இந்த பார் சார்ட் bracketல Gantt chart is used for the representation of a project in which the activities are represented by horizontal segment of which the length is proportional to the time necessary to conclude the task. ஓகே, பார் சார்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு இன்னொரு நேமே இருக்குது. பார் சார்ட்டுக்கு கன் சார்ட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டை ரெப்ரசன்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் ரெப்ரசன்டேஷனாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன் விச் த ஆக்டிவிட்டீஸ் இல்லை ஒரு ப்ராஜெக்டில் நடக்கிற நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் சொல்லலாம், நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனும் சொல்லலாம். நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை எதில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் செக்மெண்ட்டாக நம்ம பார் சார்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் விச் தி லென்த்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம். லென்த் இப்போ ஹரிசாண்டல் செக்மெண்ட்டாக தான் நம்ம போடுவோம்னு சொல்லியிருக்கேன் பார் சார்ட். அந்த ஹரிசாண்டல் செக்மெண்ட்டு எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம். ஓகே, ஹரிசாண்டல் செக்மெண்ட்னா என்னது டைம். இந்த ஆஃப் விச் த லென்த் இஸ் ப்ரொபோஷனல் டு தி டைம் நெசசரி டு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சொல்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார் சார்ட். பார் சார்ட் இஸ் அன் எஃபெக்டிவ் டூல் ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒர்க் இன் எ ப்ராஜெக்ட். இது பார் சார்ட் பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்டிவ் டூல் எதுக்கு, மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒர்க் இன் எ ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏ பார் சார்ட் ஷெட்யூல்னு பார்க்க போகிறோம். பார் சார்ட் ஷெட்யூல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன், a Gantt chart or harmonogram is a type of bar chart that illustrates a project schedule. பார் சார்ட்டுடைய டைப் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன் சார்ட்டுன்னு சொல்லலாம், ஆர் ஹார்மோனோகிராம்னு சொல்லலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஷெட்யூலுக்காக நம்ம பார் சார்ட் போடுறோம். நெக்ஸ்ட்டு, this chart lists the task to be performed on the vertical axis and time interval on the horizontal axis. Vertical axisல டாஸ்க்கும் horizontal axisல டைமையும் இண்டிகேட் பண்ணுறோம். The width of the horizontal bar in the graph shows the duration of each activities. Width of the horizontal bar இருக்குது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கிராஃபில் என்ன ஷோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டீஸை காட்டுது. இப்போ அதுக்கான பார் சார்ட் ஷெடியூலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த பார் சார்ட் ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், கிரேடிங் அண்ட் சைட் ப்ரிப்ரேஷன், ஃபவுண்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், ஃப்ரேமிங் இருக்கும், இன்ஸ்டாலேஷன் ஆஃப் விண்டோ அண்ட் டோர்ஸ் இருக்கும், ரூஃபிங் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ். இந்த 17, 18, 90, 20 எல்லாமே டியூரேஷன், தட் மீன்ஸ் டேட் இவ்வளோ டைம்குள்ளே டேட், 17ன்றது டேட்டு, 18ன்றது டேட்டு, 19ன்றது டேட் இண்டிகேட் பண்ணுது. இப்போது கிரேடிங் ஆஃப் சைட் ப்ரிப்ரேஷன் நான் பண்ணுறேன் ஒரு ஆக்டிவிட்டீஸ். அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு 17, 18, 19 3 டேஸில் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுன்றது மீனிங். ஓகேங்களா, இதில் வெர்டிக்கல் ஆக்சிஸில் டாஸ்க்கு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த 3 பாக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, வெர்டிக்கல் ஆக்சிஸில் என்னன்னு சொல்லுவோம், டாஸ்க்குன்னு சொல்லுவோம். ஹரிசாண்டல் ஆக்சிஸில் டைம்னு சொல்லலாம், ஆர் டியூரேஷன் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லலாம். டியூரேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த 3 டேஸ் தான் என்னது டியூரேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், வெர்டிக்கல் ஆக்சிஸ்ன்றது டாஸ்க்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூஃபிங் எடுத்துப்போம். ரூஃபிங் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது, உங்களுடைய ஒர்க்கு 23rd 24th 2 டேஸ் அந்த ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. அந்த 2 டேஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் டியூரேஷனாக அந்த ரூஃபிங்குடைய ஹரிசாண்டல் ஆக்சிஸில் 2 டேஸ் அந்த டியூரேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். வெர்டிக்கல்ன்றது டாஸ்க். ஓகே, இதோட ஓவர். வி வில் see the next class.